புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வரலாறு படைத்திருக்கிறது வாக்குப்பதிவு. 2021 தேர்தலில் 83.4 விழுக்காடு வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 5 மணி நிலவரப்படி 86.87 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 90 விழுக்காட்டை தாண்டுகிறது வாக்குப்பதிவு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று காலை தொடங்கி வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் 5 மணி நிலவரப்படி 86.87 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வரலாறு படைத்திருக்கிறது வாக்குப்பதிவு. கடந்த 2021 தேர்தலில் 83.4 விழுக்காடு வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 5 மணி நிலவரப்படி 86.87 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 90 விழுக்காட்டை தாண்டுகிறது வாக்குப்பதிவு. மாலை 5 மணி நிலவரப்படி 86.87 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் வரலாறு படைத்த வாக்குப்பதிவு. அது தொடர்பான அண்மை செய்தியை தான் பார்த்து வருகிறோம். இன்று காலை தொடங்கி வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் 5 மணி நிலவரப்படி 86.87 விழுக்காடு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஒரு தேர்தலை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவங்க வாக்களிச்சது அப்படின்றது யாருக்கா வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வாக்களிக்க தூண்டுனது தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத இளைஞர்கள் சொல்லி நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. தேர்தலோட அந்த பூத் ஆஃபீஸ்க்கு முன்னால் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. பூராமே இளைஞர்கள் படை ஜென்சிக்கள் முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த தடவை இந்த 92% தொடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு புதுச்சேரியில் நாளைக்கு தொடங்க போகுது. ஒட்டு மொத்தமாக 30 தொகுதி அங்கே நம்மளுடைய புதுச்சேரி சட்டமன்ற தொகுதி. அந்த 30 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 26 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றும் அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அதை நம்ம அதிகாரப்பூர்வமாக வரல, ஆனால் கருத்து கணிப்பின் அடிப்படையில் அது அப்படி தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுது.